ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சர்ப்ரைசிங்கான ஒரு பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஆஷிக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து SD ஸ்க்ராம்ப்ளரோட டீட்டெயில் ரைட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். SD வந்து ஸ்க்ராம்ப்ளர், ரோட்ஸ்டர் அண்ட் அட்வென்ச்சர்னு 3 பைக் லான்ச் பண்ணாங்க. நான் ரோட்ஸ்டர் பற்றி ஆல்ரெடி வீடியோஸ் போட்டேன். அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, ஸ்க்ராம்ப்ளரோட ரிவ்யூ போடுங்க தலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் எல்லாம் கேட்ட மாதிரி ஸ்க்ராம்ப்ளரோட டீட்டெயில் ரைட் ரிவ்யூ பார்த்துடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் டிஎம்ல இருக்கட்டும், நிறைய பேர் வந்து புது பைக்ஸ் வாங்குறத பற்றி கேட்குறீங்க. நம்மள நிறைய பேருக்கு தெரியும், ஒரு புது பைக் வாங்கினா அதை வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான கண்டிஷன்லேயே வச்சுருக்கணும் அப்படின்னு நினைப்போம். நானும் அப்படி தான் நினைப்பேன். ஸோ நம்ம எல்லாருமே வந்து அதே மைண்ட் செட்லாம் இருப்போம். கண்டிப்பாக வண்டியோட கலர் ஸ்கீம்ஸ் அண்ட் பெயிண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸ்க்ராச்சஸ் விழும், மைனர் ஸ்க்ராச்சஸ் விழும், சன்லைட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து செரமிக் கோட்டிங் அப்படின்றது ஒரு சூப்பரான ஆப்ஷன். AR ஆட்டோ டீட்டெய்லர் அப்படின்னு சென்னையில் ஒரு ஸ்டோர் இருக்குது. அவங்க வந்து செரமிக் கோட்டிங் வந்து அட்ராக்டிவான பிளான்ஸில் கொடுக்குறாங்க. 1 year, 3 years அண்ட் 5 years பிளானில் கொடுக்குறாங்க. ப்ரைஸிங்கும் வந்து ஃபேராக தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு புது வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா செரமிக் கோட்டிங் அப்படின்றது ஒரு எசென்ஷியலான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த சர்வீஸை AR ஆட்டோ டீட்டெயிலர் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். SD ஸ்க்ராம்ப்ளரோட லுக்கை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரியே வண்டியும் வந்து ஒரு பக்காவான ஸ்க்ராம்ப்ளர் பைக்காக இருக்குது. அந்த சீட்டிங் பொசிஷனாக இருக்கட்டும், அந்த டயர் செட்டப்பாக இருக்கட்டும், அந்த ஃப்ரண்ட் மட்கார்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் வண்டியோட பில்ட் குவாலிட்டி எக்ஸப்ஷனலாக இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து என்னோட ரோட்ஸ்டர் ரிவ்யூவில் கூட நான் சொல்லியிருந்தேன், வண்டியோட பில்ட் குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் ஸ்க்ராம்ப்ளர்லேயே வந்து டாப் நாச்சான ஒரு பில்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ராம்ப்ளரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல் LED செட்டப்பில் வருது. வண்டியோட ஹெட்லாம்ப், டெய்ல் லைட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து LEDயில் வருது. ஒரு நல்ல பவர்ஃபுல்லான LED ஹெட்லாம்ப் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் வந்து நல்லா அட்ராக்டிவாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெய்ல் செக்ஷன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் வண்டியை பின்னாடியிலேருந்து பார்க்கும்போது, டெய்ல் செக்ஷன்லேருந்து பார்க்கும்போது அப்படியே XSR 155 மாதிரி கொஞ்சம் ரிசம்பிள் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து XSR 155ஓட ஃபேன் பாயாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ராம்ப்ளரோட லுக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வண்டியோட ஸ்விட்சஸ் பொறுத்த வரைக்கும் செம குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் என்ஜின் கில் ஸ்விட்ச் இருக்குது, ஹசர்ட் ஸ்விட்ச் இருக்குது, இக்னிஷன் ஸ்விட்ச் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்தோம் அப்படின்னா மோட் அண்ட் செலக்ட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல இன்டெகிரேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு செட்டப்பாக இருக்குது. அது வந்து டேரெக்டாக இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து கனெக்ட் ஆகுது. நம்ம வந்து மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அப்புறம் பாஸ் ஸ்விட்ச் இருக்குது, லோ பீம், ஹை பீம் இண்டிகேட்டர் அண்ட் ஹார்ன் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பராக இன்டெகிரேட் பண்ண ஒரு நல்ல ஸ்விட்ச் கியர் கொடுத்துருக்காங்க. வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் LCD யூனிட், நிறைய டீடைல்ஸ் இருக்குது. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், கிளாக் எல்லாமே இருக்குது. ஸ்க்ராம்ப்ளர் வந்து 3 ரைடிங் மோட்ஸில் வருது. இந்த ரைடிங் மோட்ஸில் வரதுனால வண்டியோட பவர் ட்ரெயினில் வந்து எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை. ஆனால் வண்டியோட ABS சென்சிட்டிவிட்டியில் சேஞ்சஸ் இருக்குது. ரெயின் மோடில் ஒரு நல்ல சென்சிட்டிவான பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ரோடில் வந்து ஒரு நார்மலான பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ், ABS சென்சிட்டிவிட்டி வந்து டீசெண்டாக இருக்கும். அண்ட் ஆஃப் ரோடில் வந்து ABS ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ABS ஒர்க் ஆகாதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம ஆஃப் ரோடில் ரைட் பண்ணும்போது செம ஃப்ரீயாக ரைட் பண்ணலாம், ஒரு சூப்பரான ஃப்ரீடமோட ரைட் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் ABS ஒர்க் ஆகலை ஆஃப் ரோடில் அப்படின்ற பட்சத்தில். வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 12.5 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ரோட்ஸ்டர் அண்ட் ஸ்க்ராம்ப்ளர் ரெண்டுலேயுமே வந்து ஒரே சைஸ் ஃபியூல் டேங்க் தான். மைலேஜை பொறுத்த வரைக்கும் 28லேருந்து 35 kmpl கொடுக்கும். எல்லாமே வந்து நம்மளோட ரைடிங் ஸ்டைல் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. சிட்டியில் வந்து மைலேஜ் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது, ஆனால் ஹைவேல கண்டிப்பாக ஒரு பெட்டர் மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அண்ட் ரைடர் சீட்டை பொறுத்த வரைக்கும் 800 mm ஒரு டாலான சீட் செட்டப் அப்படின்னு நினச்சி நான் வண்டியில் ஏறி உட்காந்தேன். ஸ்க்ராம்ப்ளர்னாலே எப்பயுமே ஒரு ஸ்லிம்மான சீட் ப்ரொஃபைல் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வண்டியிலையும் இருக்குது. என் ஹைட் வந்து 5'6". எனக்கு வந்து 2 காலையும் கீழே ஊன்ற அளவுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட்டை கொடுத்துச்சு. சீட்டிங்கும் வந்து ரொம்ப ஹார்டாக இல்லை, ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, மாடரேட்டாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக லாங் ரைட்ஸ்லாம் போகும்போது சூப்பராக இருக்கும். பில்லியன் கம்ஃபர்ட் அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக ஒரு ஸ்க்ராம்ப்ளர் பைக்கில் ரைடருக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட் கொடுக்கும், ஆனால் பில்லியன் ரைடருக்கு வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்ட் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் வேணும் அப்படின்னா பில்லியன் பேக் ரெஸ்ட்டோட யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பெட்டர் கம்ஃபர்ட்ஸ் நீங்கள் வந்து எதிர்பார்த்துக்கலாம். வண்டியோட டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 19-17 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டயரை பொறுத்த வரைக்கும் ஒரு 19 inch 100/90 டியூப் டயர் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ரியர் டயரை பொறுத்த வரைக்கும் ஒரு 17 inch 130/90 டியூப் டயர் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு டுவெல் பர்பஸ் டயர் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ராம்ப்ளர் பைக்னாலே கண்டிப்பாக வந்து டுவெல் பர்பஸ் டயர் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் தான் வந்து டாப் நாச் அப்படின்னு சொல்லணும். ஃப்ரண்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய 320 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து ஒரு 240 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க.
டுவெல் சேனல் ஏபிஎஸ் யூனிட்டில் வருது எஸ்டியோட இந்த 3 பைக்ஸுமே. அடுத்து சஸ்பென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாங் ட்ராவல் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராடான ஃப்ரண்ட் லாங் ட்ராவல் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரப்பர் கைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஆஃப் ரோடிங்லாம் பண்ணும்போது, அக்கேஷனல் ஆஃப் ரோடிங்லாம் பண்ணும்போது மட்லாம் வந்து உள்ளே இறங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரப்பர் கைட்டர்ஸ் கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க. அது ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் ரியர் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு டுவெல் ஷாக் அப்சார்பர் செட்டப்பில் வருது. அதுவும் வந்து ஒரு நல்ல சாலிடான ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் செட்டப் பொறுத்த வரைக்கும் ஒரு டுவெல் எக்ஸாஸ்ட் செட்டப் கொடுத்துருக்காங்க. குரோம் ஃபினிஷில் இருக்குது. ஒரு ஷார்ட்டான எக்ஸாஸ்ட் தான், ஆனால் அப்செப்டாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்கிராம்ப்ளர் பைக் டிசைன் அப்படின்றதுனால வண்டிக்கு ஏற்ற ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டியில் வந்து சார்ஜிங் ஆப்ஷனும் வருது. ஒரு யூஎஸ்பி செட்டப் இருக்குது, இன்னொன்று வந்து சி டைப் செட்டப் இருக்குது. ஸோ 2 விதமான சார்ஜிங் செட்டப்பும் வருது. அதுவும் வந்து நீட்டான ஒரு ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் ஸ்கிராம்ப்ளரோட என்ஜின். வண்டியை பவர் பண்ணுறது ஒரு 334cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் DOHC என்ஜின். பவர் அண்ட் டார்க்கை பொறுத்த வரைக்கும் 29.1 PS அண்ட் டார்க் வந்து 28.2 Nm. ஒரு நல்ல பவர் டு வெயிட் ரேஷியோ தான் இருக்கும். வண்டியோட வெயிட் பொறுத்த வரைக்கும் 180 kgs கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் வந்து டாலாக கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால எந்த விதமான இஷ்யூஸுமே இருக்காது. வீல் பேஸ் வந்து ஆப்வியஸாக ஒரு லாங்கான வீல் பேஸ் செட்டப் தான். ஸோ எஸ்டி ஸ்கிராம்ப்ளரோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, வண்டியோட ஹேண்ட்லிங், பிரேக்கிங், ரைட் குவாலிட்டி எல்லாத்தையும் என்னோட ஃபர்ஸ்ட் ரைட் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம எஸ்டியோட ஸ்கிராம்ப்ளர் வேரியன்ட் டெஸ்ட் பண்ண போகிறோம். சீட் ஹைட் வந்து 800 mm கொஞ்சம் டாலாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் என் ஹைட்டு 5'6", 2 காலையுமே வந்து என்னால் கீழே ஊன முடியுது. ஏன்னா சீட் ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் தின்னான சீட் ப்ரொஃபைல்ன்றதுனால அது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ வாங்க வண்டி எப்படி ரைட் ஆகுதுன்றதை பார்த்துடலாம். இனிஷியல் பிக்கப் சூப்பராக இருக்குது. வண்டியில் சரியான பிக்கப்பாக இருக்குது. எஃபர்ட்லெஸ்ஸாக வண்டி ரைட் ஆகுது. நான் ரோட்ஸ்டர் ரைட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன் செம்மையாக இருக்குது இனிஷியல் பிக்கப்னு. அண்ட் ஸ்கிராம்ப்ளரில் ஒரு ஸ்டெப் மேலேன்னு தான் சொன்னேன். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து நான் அன்றைக்கி ஈவினிங் டைமில் ரைட் பண்ணேன். அது வந்து நல்லா பிரைட்டாக தெரிஞ்சு. இது வந்து டைரக்ட் சன்லைட்டில் வந்து கொஞ்சம் லோவான ஒரு விசிபிலிட்டி கொடுக்குது. இன்னும் கொஞ்சம் அவங்க பிரைட்னஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். வண்டியோட த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது. ஒரு செம்மையான ஒரு இனிஷியல் பிக்கப். ஸ்கிராம்ப்ளரில் ரைடிங் மோட்ஸ் இருக்குது, ரோடு அண்ட் ஆஃப் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பெர்ஃபார்மன்ஸில் எந்த சேஞ்சஸும் கொடுக்காது, ஆனால் ஏபிஎஸ் சென்சிட்டிவிட்டியில் சேஞ்சஸ் கொடுக்கும். நான் எஸ்டியில் விசாரித்த வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரோடு அப்படின்றதுல டுவெல் சேனல் ஏபிஎஸ் வந்து ஒர்க் ஆகும், ஆஃப் ரோடுன்றதுல ஏபிஎஸ் ஒர்க் ஆகுது, ஏபிஎஸ் சென்சிட்டிவிட்டியே இருக்காது. ஸோ ஆஃப் ரோடிங்க்கு அது செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் வண்டியோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 180 kgs. எனக்கு வந்து பெரிய டிஃபிகல்ட்டிஸ்லாம் இல்லை ரைட் பண்ணுறதுக்கு, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சீட் குஷ்னிங் வந்து ரொம்ப சாஃப்டாக இல்லை, அதே சமயம் ரொம்ப ஹார்டாகவும் இல்லை. கண்டிப்பாக லாங் ரைட்ஸில் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சஸ்பென்ஷன் செட்டப்பும் வந்து ஒரு மாட்ரேட்டான சஸ்பென்ஷன் செட்டப் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, ரொம்ப ஹார்டாகவும் இல்லை. கண்டிப்பாக ரைட் குவாலிட்டி அண்ட் ஹேண்ட்லிங் ரெண்டுமே வந்து பேலன்ஸ் ஆகிருக்கு. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸும் வந்து டாலாக கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால எந்த விதமான இஷ்யூஸுமே இருக்காது. நீங்கள் பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸில் ரைடர் அண்ட் பில்லியன் கூட ஏற்றி இறக்கினாலும் சரி, மோசமான ரோட் கண்டிஷன்ஸில் ஓட்டினாலும் சரி, எந்த விதமான இஷ்யூஸுமே இருக்காது. எனக்கு இந்த இனிஷியல் பிக்கப் தான் வண்டியில் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் வண்டி எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது ரைட் பண்ணுறதுக்கு. அதுதான் கண்டிப்பாக ஒரு சூப்பரான விஷயம். வண்டியோட வீல் பேஸ் அதிகம் தான், கண்டிப்பாக டர்னிங் ரேடியஸும் அதிகமாக தான் இருக்கும். ஹேண்டில் பார்ஸ் வந்து ஒரு நல்ல அப்ரைட்டான ரைடிங் போஸ்டர் கொடுக்குது. எந்த விதமான டிஸ்கம்ஃபர்ட்டுமே இல்லை. அண்ட் வண்டியோட வெயிட்டும் வந்து ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகாததுனால டிராஃபிக் ஃபில்டர் பண்ணி ரைட் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்குது. ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. மிட் ரேஞ்ச் பஞ்ச்லாம் செம்மையாக இருக்குது. வைப்ரேஷன் லெவல்ஸ் ஃபீல் ஆகுது. வைப்ரேஷன் லெவல்ஸ் வந்து ஹையாக ரவ் பண்ணுறப்போ வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகுது. நான் அதனால தான் வந்து வைப்ரேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதுனால தான் க்ளவ் போடாமல் ரைட் பண்ணுறேன். ஆனால் மேனேஜபிளான ஒரு வைப்ரேஷன் லெவல் தான். என்ஜின் ரீஃபைன்மெண்ட்டும் வந்து நல்லாயிருக்கு. வண்டியோட பீக் பவர் அண்ட் டார்க் ரெண்டுமே வந்து அதிகம் அப்படின்றதுனால சிட்டியில் ரைட் பண்ணுறதுக்கும் சரி, ஹைவே க்ரூசிங்க்கும் சரி, 3 வண்டியுமே எஸ்டி ரோட்ஸ்டர், இந்த ஸ்கிராம்ப்ளர் அண்ட் அட்வென்ச்சர் 3மே வந்து சூப்பராக இருக்கும். ஹீட்டிங் இஷ்யூஸ், ஸோ நான் வெயிலில் தான் ரைட் பண்ணுறேன் அண்ட் டிராஃபிக்கில் தான் வந்து கொஞ்சம் ரைட் பண்ணேன். எனக்கு வந்து ஹீட் அப்படின்றது பெருசாக எதுவும் ஃபீல் ஆகலை. நம்ம கை வச்சோம் அப்படின்னா க்ளீனாக தெரியுது. ஆனால் ஜீன்லாம் போட்டு ரைட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இல்லை. ஒரு லிக்விட் கூலிங் செட்டப் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஹீட் டிசிபேஷன் வந்து பெட்டராக இருக்கும். DOHC என்ஜின் வேறு, ஸோ கம்ப்ரெஷன் ரேஷியோவும் அதிகம். அவங்க லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால அது ஒரு நல்ல ஒர்க்கை பண்ணும். ஸோ டர்னிங் ரேடியஸ் அதிகம் தான் கண்டிப்பாக, ஏன்னா வண்டியோட வீல் பேஸும் அதிகம். ஸோ கொஞ்சம் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிடலாம்.
எக்ஸாஸ்ட் சவுண்டு ஹையர் ரெவரன்ஸில் செம்மையாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாப் அண்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது வண்டியில். இன்னும் விட்டால் போயிட்டே இருக்கும் போல் அந்தளவுக்கு இருக்குது. சூப்பராக வண்டி எஃபர்ட்லெஸ்ஸாக ரைட் ஆகுது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சர்ப்ரைசிங்கான ஒரு பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். அண்ட் வண்டியோட ரோட் ட்ரிப்பும் வந்து செம்மையாக இருக்குது. டயர்ஸும் வந்து ஒரு நல்ல ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. ஒரு டுவெல் பர்பஸ் டயர்ஸ் எடுப்பார். பின்னாடி வந்து ஒரு ப்ராடான 140 செக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால அதுவும் வந்து ஒரு செம்மையான ஒர்க்கப். வந்து எனக்கு வந்து என்ன ஃப்ளா அப்படின்றதே வந்து பெருசாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. வைப்ரேஷன் லெவல்ஸ் இருக்குது, பட் மேனேஜபிள் தான். ஹீட்டிங் இருக்குது, பட் லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக அதுவும் வந்து பெட்டராக ஒர்க் ஆகும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மட்டும் இந்த பிரைட் சன்லைட், டைரக்ட் சன்லைட்டில் கொஞ்சம் பெட்டர் விசிபிலிட்டி கொடுத்துருக்கலாம், நல்லாயிருக்கும். மற்றபடி வண்டியோட த்ராட்டில் ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், கியர் ஷிஃப்டிங்காக இருக்கட்டும் ஹார்டாக இல்லை, ஸ்மூத்தாக தான் இருக்குது. அதுவும் ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் கிளச்சும் வந்து ரொம்ப ஹார்டாக இல்லை. இது ஸ்லிப்பர் கிளச்லாம் கொடுக்கல, நார்மல் கிளச் தான். இருந்தாலும் வந்து ஒரு நல்ல ஒர்க்கப். வந்து எந்த விதமான பெரிய டிஃபிகல்ட்டிஸுமே நான் என்கவுண்டர் பண்ணல. எஸ்டி வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. அது வேறு லெவல் கம்பேக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரோட்ஸ்டரும் வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். வண்டி பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. ஸ்க்ராம்பிளர் என்னோடய ஃபேவரெட்னு கூட சொல்லலாம். கியர் ஷிஃப்டிங் ஹையாக ரவ் பண்ணும்போது எந்த விதமான இஷ்யூஸுமே இல்லை. வண்டியில் வந்து சைட் ஸ்டாண்ட் என்ஜின் கட் ஆஃப் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது ஒரு ஆடட் சேஃப்டி ஃபீச்சர் தான். பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். செம்மையாக இருக்குது. எந்த விதமான ஒரு ஃப்ளாவுமே வந்து என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது வண்டியோட பில்ட் குவாலிட்டிலேருந்து பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே. அண்ட் இந்த செக்மெண்ட்டில் இந்த வண்டிக்கு ஒரு ஆப்டான ஒரு ரைவல் இல்லைன்னு தான் சொல்லணும். CB350 RS இருக்குது, ஆனால் இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்க்ராம்பிளர் அப்படின்னு சொல்லலாம். ரியர்வியூ மிரர்ஸும் வந்து ஒரு நல்ல விசிபிலிட்டி கொடுக்குது பின்னாடி என்ன வருதுன்றத. ஒரு பர்ஃபெக்டான பர்ஃபார்மன்ஸ் கம்பைன்ட் வித் சம் கிரேட் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டின்னு சொல்லணும். வேறு லெவலில் இருக்குது. எஸ்டி ஸ்க்ராம்பிளரோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா வண்டியோட த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் தான். இனிஷியல் பிக்கப் சூப்பராக இருந்துச்சு, மிட் ரேஞ்ச் வந்து செம்ம சாலிடாக இருந்துச்சு. அண்ட் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. வண்டியோட பிரேக்கிங் டாப் நாச்சாக இருக்குது. இன்னொரு விஷயம் அவங்க என்ன பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னா வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டான டிஸ்பிளே செட்டப் கொடுத்துருக்கலாம். ஸோ டைரக்ட் சன்லைட் பண்ணும்போது ஒரு பெட்டர் விசிபிலிட்டி இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் வைப்ரேஷன் லெவல் கொஞ்சம் மினிமலாக இருந்திருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு மேனேஜபிளான வைப்ரேஷன் லெவல்ஸ் தான். என்ஜின் ரீஃபைன்மெண்ட்லாம் வந்து நல்லாவே தான் இருக்குது. ஹையாக ரெவ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மேஜர் இஷ்யூஸ் இல்லை. அண்ட் வண்டியில் லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால ஹீட்டிங் இஷ்யூஸையும் வந்து ஹீட் டிசிபேஷனும் வந்து நல்லாவே பண்ணுது வண்டி. ஸ்க்ராம்பிளரோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 2,35,000 rupees ஆன் ரோட் சென்னை. அண்ட் டாப் வேரியன்ட் அந்த டுவெல் டோன் கலர் ஆப்ஷன்ஸோட ப்ரைஸிங் வந்து 2,42,000 rupees ஆன் ரோட் சென்னை. அண்ட் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் நீங்கள் ஒரு யூனிக் லுக்கிங் ஸ்க்ராம்பிளர் பைக் பார்க்குறீங்க. ஏன்னா வந்து டைரக்ட் காம்படிஷன் எதுவுமே இல்லை. ஹோண்டாவோட CB350 RS இருக்குது, ஆனால் அது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்க்ராம்பிளர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஸோ உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான யூனிக் லுக்கிங் ஸ்க்ராம்பிளர் வேணும், வண்டியோட பில்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கணும், பர்ஃபார்மன்ஸும் வந்து அடிக்வேட்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்டி ஸ்க்ராம்பிளர் ஒரு தரமான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் மக்களே எஸ்டி ஸ்க்ராம்பிளர் பற்றின என்னோட டீட்டெயில் ரைட் ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வண்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.